ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரு கான்செப்டை கொண்டு வரோம். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். அப்படின்னா பாராளுமன்றத்தில் இருந்து உள்ளாட்சி வரைக்கும் ஒரே டைம்ல தேர்தல் நடக்கும். இந்த பாராளுமன்ற தேர்தல் நடத்துறதுக்கே அவங்க ஒன்றரை மாசம் ஆகுது. 1.5 மாசம் இல்லை, ஆமா 1.5 மாசத்துக்கு மேல ஆகுது. ஆக்சுவலா பார்த்தா 1.5 மாசத்துக்கு மேலே ஆகுது. இவங்க எல்லா தேர்தலையும் நடத்த போறாங்கன்னா 1.5 வருஷம், 1.5 வருஷத்துக்கு தேர்தல் நடந்துட்டே இருக்கும். அப்ப மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் 1.5 வருஷத்துக்கு இருக்குமா நாட்டில்? ரெண்டாவது அவர் என்ன என்றால் எல்லா அதிகாரமும் பிரதம மந்திரி அலுவலகத்தில் போய் உட்காந்து, உள்ளாட்சி பிரதிநிதியாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, பாராளுமன்ற உறுப்பினராக சரி, சும்மா ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி அவங்க போடுற மசோதாவை எஸ் நோ சொல்லணுமே தவிர விவாதமோ அதை தடுக்கிறதுக்கோ எந்த விதமான அதிகாரம் இருக்காது. ஒரு சர்வாதிகாரி நாட்டில் எப்படி ஒரு பாராளுமன்றம் வெறும் ஒரு ரப்பர் ஸ்டாம்பா இருக்கோ அந்த மாதிரி ஆக்கிடுவாங்க. அவங்க எண்ணம் என்னவென்றால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலமாக நாட்டை ஆள்வது கிடையாது. வெள்ளக்காரன் எப்படி இந்தியா வாண்டான்? வெள்ளக்காரன் என்ன தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியை வச்சு ஆண்டான்? அவன் ஆபீசர் வச்சுதான் ஆண்டான். அதாவது கலெக்டர், அதுக்கப்புறம் எஸ்பி, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட். இந்த 3 பேரை வச்சுதான் வெள்ளக்காரன் ஒரு ஊரை நடத்தினான். அதே மாதிரிதான் பாஜகவும் வெள்ளம் போடுறான். அவங்க எண்ணம் என்னவென்றால் இந்தியாவை அதிகாரிகள் மூலமாக, அவர்கள் நியமிக்கின்ற RSS சிந்தாந்தத்தோட அதிகாரிகள் மூலமாக நாட்டை நடத்த வேண்டும். தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலமாக நாட்டை நடத்துவது அவங்க எண்ணமே கிடையாது. அவங்க இப்ப ஒரு கோயில் கட்டியிருக்காங்க, புதுசா கட்டிருக்காங்கல்ல ஒரு கோயில். அந்த சர்ச்சை கூட நான் போக விரும்பல. நம்பிக்கை இருக்கவங்க கோயில போய் கும்பிடட்டும், வேண்டாம். அந்த கோயில் அரசாங்க கோயில் கிடையாது. அந்த கோயில போய் அரசாங்க கோயில் கிடையாது. நம்ம ஊர் டிபார்ட்மெண்ட் மாதிரி HRMC கோயில் கிடையாது. அந்த கோயிலை மேற்பார்வை பார்க்கறதுக்கு ஒரு சேகர் பாபு கிடையாது. அந்த கோயில் ஒரு பிரைவேட் ட்ரஸ்ட், தனியார் ட்ரஸ்ட் மூலமா நடக்கிற கோயில். அந்த கோயிலுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல நீ 3000 கோடி, எவ்வளவு 3000 கோடி. அதுக்கு FCRA சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. FCRA சர்டிபிகேட் இருந்தா வெளிநாட்டுல இருந்து பணம் கொண்டு வருவோம். ஆனா கிறிஸ்டியன் ட்ரஸ்ட் 5 ட்ரஸ்ட்டுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த கோயிலுக்கு என்ன எழுதி கொடுக்குறாங்க, ஊர்ல இருக்கிற சேட்டு, மார்வாடி, செயின் எல்லாம் லண்டன், அமெரிக்கால இருந்து 8000 கோடி ரூபாய் அனுப்புறான். இன்னைக்கு சொல்றேன், தேர்தல் முடிக்கிறதுக்கு அந்த கோயில 11000 கோடி ரூபாய் இருக்கும். அந்த கோயில 11000 கோடி ரூபாய் பிரைவேட் கோயில், இது டாக்ஸ் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. 11000 கோடி வச்சுக்கிட்டு இந்த கோயில் என்ன பண்ணாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கோயிலுக்கு சம்பந்தப்பட்ட மற்ற கோயில், பெரிய கோயில்களை அந்த கோயில் ட்ரஸ்ட்டுக்குள்ள எடுக்க பார்ப்பாங்க. தமிழ்நாட்டில் 2 கோயிலை குறி வைக்கிறாங்க. நான் ஏற்கனவே பதிவு பண்ணிட்டேன், மீண்டும் பதிவு பண்றேன். ராமேஸ்வரத்தில் இருக்கிற கோயில், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலும் குறி வைக்கிறாங்க. அந்த 2 கோயிலை அந்த ட்ரஸ்ட்டுக்குள்ள கொண்டு போயிடுவாங்க. கொண்டு போயிட்டு என்ன சொல்லுவாங்க, அந்த கோயில் வழிபாட்டு முறைகளை அந்த ட்ரஸ்ட் தான் நிர்ணயம் பண்ணும். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, கோயிலை சுத்தி இருக்கிற கடைகளை யார் நடத்தலாம் சொல்லுவாங்க. அந்த கடைகளை நடத்தும் போது என்ன சொல்லுவாங்க, கசாப்பு சாப்பிடறவங்க யாரும் கடை நடத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்படிதான் முதல்ல போடுவாங்க. எனக்கு தெரியும், முருகன் கோயில்ல நீங்க பழனிக்கு போனீங்கன்னா கீழே விபூதி விற்கிறவரை இஸ்லாமிய சமுதாயத்தை தான் விபூதி விற்கிறார், பெரிய கடையை. ஆனா என்ன சொல்லுவாங்க, கசாப்பு சாப்பிடறவங்க யாரும் கோயிலை சுத்தி கடை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ள இவங்க தான் வரலாம், இவங்க தான் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் மேல என்ன தெரியுமா சொல்லுவாங்க, கோயிலை சுத்தி இருக்க வீடுகள்ல வசிப்பவர்கள் அவர்கள் நிர்ணயம் பண்றவர்கள் தான் வசிக்கலாம் சொல்லுவாங்க. அயோத்தியாலே ஆரம்பிச்சிருச்சு, நீங்க போய் பார்த்தீங்க, பாருங்க, அயோத்தியாலே இப்பவே ஆரம்பிச்சிருச்சு. கோயிலை சுத்தி இருக்கிற வீடுகளை எல்லாம் காலி பண்ணி அதுல எல்லாம் யாரெல்லாம் இருக்கலாம் இருக்கக்கூடாதுன்ற முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஊரை சுத்தி யாரு, கோயிலை சுத்தி யார் இருக்கலாம் நிர்ணயம் பண்றவங்க, ஊர்லயே யார் இருக்கலாம் நிர்ணயம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஊர்ல இது புனித ஸ்தலம், இந்த புனித ஸ்தலத்துல இவங்க தான் இருக்கலாம். இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா தான் போடுவாங்க, கசாப்பு சாப்பிட்றவங்க, புலால் சாப்பிட்றவங்க இருக்கக்கூடாதுன்னு. அப்ப 75% மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கவே முடியாது. அதனால மனுசாஸ்திரப்படி அந்த ஊர் நடக்க ஆரம்பிச்சு. இங்க 75 வருஷமா காந்தியடிகள், அம்பேத்கர், பெரியார், அண்ணா, காமராஜர், கலைஞர் பட்ட கஷ்டம் எல்லாம் வேஸ்டா போய் திருப்பி மனுசாஸ்திரப்படி அந்த ஊரை நடத்த ஆரம்பிச்சிடும். கேட்டா கோயில் தான் ரூல்ஸ் போடுது. கோயில் பிரைவேட் ட்ரஸ்ட், கோயிலுக்குள்ள நீ வரலாம், கோயிலுக்குள்ள யாரும் வர முடியாது. அதுக்கப்புறம் கோயிலை சுத்தி நீ கடை வைக்க முடியாது, ஏன்னா நீ இதை சாப்பிடுற, நீ கோயிலை சுத்தி இருக்க வீடுகள் யார் வசிக்கலாம். ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். இதையெல்லாம் நம்ம தடுக்கணும்னாக்க இங்க ஜனநாயக ரீதியாக நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் வாக்குதான். நீங்க அந்த வாக்கை கொண்டு போய் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும். 19ஆம் தேதி சீரியல் நம்பர் 1 அந்த போட்டியில். இதுதான், வேற வழியே கிடையாது. இவர்களை தடுக்க வேண்டும் என்றால் இன்னைக்கு இருக்கிற ஜனநாயகத்தின் மூலமா தடுக்க வேண்டும். உடனே உனக்கு கடைசியா சொல்றேன், உயிர் இருக்கும் பொழுதுதான் உயிரை காப்பாற்ற முடியும். உண்மையா? ஜனநாயகம் இருக்கும் பொழுதுதான் ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும். ஜனநாயகம் கையை விட்டு போய் சர்வாதிகாரம் வந்துருச்சுன்னா மீண்டும் ஜனநாயகம் வராது. செத்து போனவங்க உயிரோட வந்ததா சரித்திரம் கிடையாது. ஜனநாயகம் போயிட்டா திருப்பி ஜனநாயகம் சரித்திரம் கிடையாது. அதை மனதில் வைத்துக் கொண்டு 19ஆம் தேதி அன்று நீங்கள் கை சின்னத்திற்கு வாக்களிகள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.